வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் ஒன் பீஸ் ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கோட ரீஅனிமேஷனோட எபிசோட் 4 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன 3 எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த எபிசோடு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஸ்டார்ட்ஸ் எல்லாரும் கடலுக்குள்ளே போயின்னுக்குறாங்கல்ல. ஸோ அவங்க அப்படியே மேலே பார்த்துன்னு எவ்வளோ தூரம் வந்திருப்போம்னு சொல்லிட்டு அவங்க பேசினுக்கிறாங்க. அப்போ ஃப்ராங்கி என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு 1000 மீட்டர் வந்திருப்போம்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்கள சுற்றி நிறைய மீன்லாம் போயின்னு இருக்குது. அப்போ ஒரு வேல் பார்த்தீங்கன்னா போகுது. அதை பார்த்துட்டு சாப்பர் வேலுன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ நம்ம ப்ரூக் அது லப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் நம்ம தலைவன் லூஃபி டை அது லப்புன்னு கிடையாதுரா, அது நம்ம தலைவர் ஒயிட் பேர்றான்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம பாராட்டணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா, நம்ம கரிபு கிட்ட போகுது. ஸ்டார்ட் ஷிப்பை ஃபாலோ பண்ணினா அவன் கொஞ்சம் தூரத்தில் பின்னாடி வந்துன்னு இருக்கிறான். ஸோ அவன் அப்போ என்ன சொல்கிறான்னா, ஈஸியாக அவங்கள இங்கேருந்து நம்ம அட்டாக் பண்ணி அவங்கள தண்ணிக்குள்ளே மூழ்க அடிச்சிடலாம், அவங்கள இப்படியே சாவடிச்சிடலாம். ஆனால் அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது, நம்மளோட பேரு புகழ் பரவாது. ஸோ அவங்க தலை நமக்கு தேவைப்படுது. அதனால வாங்க போயிட்டு அவங்கள ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி பண்ணி அவங்கள தோக்கடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் கப்பல் வேகமாக நம்ம ஸ்டார்ட் ஷிப்பை நோக்கி போகுது. ஸோ அப்படி போகிறப்ப நம்ம உசோப் நோட் பண்ணிடுறான் பின்னாடி ஏதோ ஒரு கப்பல் வர்றது. ஸோ அவன் திரும்பி நம்ம ஸ்டார்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்குள்ள அந்த கப்பல் அவன் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துடுது. அதுக்கடுத்து அந்த கப்பல் இவங்களை முட்டுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ முட்டினதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் ஷாக்கில் பார்க்குறாங்க. அப்போ நாமி என்ன பண்ணுறோன்னா சுற்றி பார்க்குறா. அப்போ ஒரு மிருகத்தை பார்க்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா, ஒரு மான்ஸ்டர் பார்க்குறா. அது யாருன்னு மோமோ தான் பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு அதுக்கிட்ட போயிட்டு, நீ ஆர்லாங் பைரட்ஸில் இருந்த மோமோ தானே, நான் யாருன்னு சொல்லிட்டு தெரியுதான்ற மாதிரி அவள் கேட்குறா. அப்போ மோமோ பார்த்தீங்கன்னா நாமியை பார்க்குது. அது அவளை ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே பின்னாடி பார்க்குது. பின்னாடி நம்ம சாஞ்சியும் லூஃபி இருக்கிறானுங்க. ஸோ அவனை 2 பேரும் பார்த்தோன்னே மோமோக்கு அள்ளு விட்டுடுது. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில், அதாவது பாஸ்ட்டில் ஆர்லாங் பார்க் டைமில் அவனை 2 பேர் அதை போட்டு பொந்து கட்டியிருப்பானுங்க. அதுக்கு அவனை 2 பேரும் பார்த்தாலே பயன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவனை பார்த்தோன்னே அதுக்கு வேர்த்து ஊற்றுது தண்ணிக்குள்ளேயே. ஸோ அந்த டைமில் நம்ம கரிபு என்ன பண்ணுறான்னா, வாங்கடா போய் அவனை போட்டு தரலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கப்பல்லேருந்து ஸ்டார்ட் ஷிப்பில் கால் எடுத்து வைக்கிறான். அவன் வச்ச அடுத்த செகண்டு மோமோ பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு பறந்துடுது. எங்கே திருப்பி லூஃபி சாஞ்சு போட்டு தள்ள போகிறான்றதுக்காக. அது போனோடனே பார்த்தீங்கன்னா கொரிபு அப்புறம் மீதி கரிபு ஆளுங்களும் போயிடுறாங்க அது கூடயே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கரிபுக்கு தெரியாது. ஸோ இவன் ஸ்டார்ட் ஷிப்பில் வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட்ஸை பார்த்துட்டு, மாட்டினீங்கடா நீங்கள் எல்லாம், அவங்கள நீங்கள் நான் போட்டு தள்ள போகிறேன்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு வீரவாசனம் மாதிரி பேசுகிறான். அப்படி நடந்து பேசினுக்கிறான். இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிகில் படம் பார்த்துருப்பீங்கள்ல, ராயப்பன் சம்பவம் பண்ணுறதுக்காக எதிரியோட ஏரியாவுக்கு போவார். அங்கே போயிட்டு அவன் எல்லாரையும் போட்டு பொழுது கட்டுவார். ஸோ இப்போ நம்ம ராயப்பன் தான் கரிபு. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, ராயப்பன் அங்கே சம்பவம் செய்வார் மற்றவங்கள. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கரிபுவும் மற்றவங்க சம்பவம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கரிபு வீரவாசனம் பேசி திரும்பி பார்க்குறான். பார்த்தாங்க யாருமே இல்லை. அப்போ ஃப்ராங்கி நம்ம கரிபு தோளில் தூக்கின்னு அவனை கப்பல் விட்டு வெளியே தூக்கி கிடச்சதுக்காக நடந்து போகிறான். அப்போ கரிபு ஃப்ராங்கி கிட்ட, அண்ணா என்ன விட்டுருந்தேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேண்ணே, அவனுக்கு சொன்னானுங்க தானே நான் பண்ணேன், நான் அவனுக்கு கேப்டன் கூட கிடையாதுண்ணே, என்னை மெட்டி வச்சுக்கிறாங்கண்ணே, ஒரு மனுஷன் ஊர் இந்த மாதிரி வேஸ்ட்டாக கூடாதுண்ணே, என்ன விட்டுருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெஞ்சுறான். அப்போ ஃப்ராங்கி அவனை தூக்கி தரையில் அடிச்சுட்டு, ஏண்டா நீ தானடா எங்களை கொல்ல வந்த, இப்போ நாங்கள் ஒன்று கொல்றமான்ற மாதிரி கத்துறான். அதுக்கிட்ட ஒருத்தவங்க அவன்கிட்ட ஒன்று கேட்குறாங்க. அவன் பதில் சொல்லுங்கிறான். அப்போ நாமி அந்த சீக்கவை எங்கேருந்து கிடச்சது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ நாமியை பார்த்துட்டு, வா பார்க்கறதுக்கு சீனாகரேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். சாஞ்சி 18 அவன் வாயிலே விடுறான். அதுக்கடுத்து கரிபு அது எங்கேருந்து கிடச்சின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சீக்கை வச்சு கப்பலை இழுத்து போக வச்சோன்னா அது பார்த்து சீனாக இருக்கும், அதுக்காக தான் நான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது லூஃபியோட ஆர்வத்தை தூண்டிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கினே இருக்கிறாங்க. அப்போ நாமி ஒரு கோட்டு மாதிரி எடுத்து போட்டுக்கிறோம், ஒரு ஸ்வெட்டர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் குளிருக்காக. ஸோ அவன் போட்டுக்கின்னு, இதுக்கப்புறம் நம்ம போக போகிற இடம் ஜில்லுன்னு இருக்கும், ஸோ நீங்களும் எடுத்து போட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஆழ்கடலில் போகும்ல, ஸோ அந்த கடல் அலையை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழ் வார்த்தை கட்டத்தில் கரண்ட்டுக்கு எனக்கு. ஸோ அதை பற்றி அவங்க பேசினுக்கிறாங்க. அது நிறைய விஷயம் சொல்கிறாங்க, பட் எல்லாம் நமக்கு புரியல. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, மேலே கடல் இருக்குது பார்த்தீங்களா, கடலை 2 பிரிச்சு மேலே கீழேன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே கடல் ஒரு சைடில் போகும், இப்போ ரைட் சைடில் போகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, கடல் லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி போகுது அலையெல்லாம். ஸோ கீழே அந்த கடல் டீப் சீ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுமா. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே போனோம் அப்படின்னா, அந்த மேல் கடல்லேருந்து ஆழ்கடலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு கரண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது இருக்குது, அது வழியாக போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாமி சொல்கிறா. அண்ட் மீதி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லிக்கிறாங்க. ப்ரூக் சொல்கிறான், அப்புறம் ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி அவங்க பேசினுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் போகுது. அப்போ நம்ம ராபின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அது என்னதுன்னா,
நாமி சொன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டு அது அவங்களுக்கு முன்னாடி வந்து வந்துடுச்சு. ராபின் வந்து அதை கூட்டு காட்டுறா. அண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறாங்க. அது பார்க்கறதே சீனாக இருந்துச்சுங்க. ஏன்னா கடல் இருக்குதா, கடலுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி வந்து இருக்குதுங்க. அது இவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இதை பார்த்து சீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துனுக்குறாங்க. எல்லாம் வாய்ப்பு வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கரிவு மட்டும்தான் ஒரு விஷயத்த பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து அந்த வாட்டர் ஃபாலை பார்த்துக்கிறாங்க, அந்த கரண்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் கரிவு மட்டும்தான் ஒரு விஷயத்த பார்க்குறான். எதனா அங்கே வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அதை வந்து இவன் நோட் பண்ணிட்டு திரும்பி போயிடலாம் இங்கேருந்து, நம்ம இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்போ நீ என்னடா என்னமோ சொல்லி நிற்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவன் திரும்பி பார்க்குறப்போ தான் அங்கே வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அது வந்து என்னதுன்னா கிராக்கன் தான் அது. அப்போ ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது என்ன பார்த்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன கப்பலை வந்து நொறுக்கி வச்சிருக்குது. அது டென்டக்கில் வந்து அது இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்துட்டு ஷாக்கில் இருக்கிறாங்க. ஆனால் லூஃபி மட்டும் நான் வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம பெட்டாக போகிறோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாம் திரும்பி வாய்ப்பு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவங்க லூஃபிக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டான். நான் வந்து அதோட சண்டைக்கு போகிறேன், அதாவது நான் பெட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த டைமில் நம்ம கரிபோட தம்பி கொரிபு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மோமோ கப்பலை வந்து ஈத்துன்னு போச்சுல்ல. ஸோ அதை வந்து திருப்பி மிரட்டி நம்ம ஸ்டார் ஷிப்பை நோக்கி வர வைக்கிறானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் அவனுங்க வந்து கிராக்கனை நோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியல. அவனுங்க அவனோட கேப்டனை காப்பாற்றுக்காக வரானுங்க. அப்படி இவனுக்கு வர்றப்பே கிராக்கன் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட ஒரு டென்டக்கல் எடுத்து அவனோட ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிடுது பாதியா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கொரிபோட கதை வந்து காலி ஆயிடுச்சு. கொரிபுன் மட்டும் இல்லை, கரிபு பைரட்ஸோட கதையை வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்து ஓட வந்து அவங்கள இதுக்கப்புறம் காட்டவே இல்லை சீரீஸில். கரிபு வந்து காட்டுவார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எகடு வரைக்குமே ஸ்டார்ட் கூட தான் பயணம் பண்ணின்னு இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொரிபு அப்புறம் மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரியல. ஸோ இதுக்கடுத்து கிராகன் கூட சண்டை போடுறதுக்காக நம்ம லூஃபி ஜோரோவும் போகிறானுங்க. மற்ற வந்து அவன் 2 பேரும் தடுத்துடுறாங்க. அந்த டைமில் கிராக்கன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ ஃப்ராங்கி, சாப்பர், அதுக்கடுத்து ராபின் வந்து அவன் பவரை யூஸ் பண்ணி கப்பலுக்கு பெருசாக சேதாரம் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து லூஃபி என்ன பண்ணுறான்னா அதை வந்து போட்டு தள்ளி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ கரிபு வந்து என்ன பண்ணுறான்னா இவன் எங்கேயாவது கப்பலில் இருந்துன்னு சண்டை போட்டு கப்பலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஏன்னா மாதிரி கப்பலில் இருக்கிறான்ல, ஸோ வந்துட போதுன்றதுக்காக ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறான். அது என்ன ஐடியானா, எப்படி கப்பலை சுற்றி ஒரு பபுள் இருக்குதோ அதே மாதிரி லூஃபி, ஜோரோ, சாஞ்சி இவங்க 3 பேரும் சுற்றி ஒரு பபுள் மாதிரி கிரியேட் பண்ணிடுறான். அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, பட் வந்துடுது. ஸோ அது வந்ததுனால இப்போ நீங்கள் கப்பல் விட்டு வெளியே போய் சண்டை போடலாம், அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் சேஃப்டிக்காக நாமி வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு கயிறு மாதிரி அவன் 3 பேரை சுற்றி கட்டி விட்றா. ஆனால் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா போகிறப்ப அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு வெளில போயிடுறானுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம லூஃபி, ஜோரோ, சாஞ்சி வந்து கிராகன் கூட வந்து சண்டை போடுறானுங்க. அப்போ லூஃபி என்ன பண்ணுறான்னா நான் ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதை ஒரே அடியெல்லாம் போடுதல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து டைம் வாங்கி கொடுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அவன் அந்த அட்டாக்கு ரெடி ஆகிறான். பட் கிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக விடாமல் அவனை வந்து அட்டாக் பண்ண போகுது. அப்போ சாஞ்சி என்ன பண்ணுறான்னா டேபிள் ஜாம் யூஸ் பண்ணி அதோட ஒரு டென்டகளை வந்து தீச்சிடறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து ஜோரை வந்து சந்தூரை யூஸ் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு டென்டகளை துண்டு துண்டாக வெட்டிடுறான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி கம்மு எலிஃபென்ட் கன் அட்டாக் யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி அடி வாங்கிடுச்சு. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது. எங்கே விழுதுன்னா அந்த கரண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மேலேருந்து கீழே கூட்டின்னு போகிறது, அதில் போய் அது உழுது. அதே சமயத்தில் அந்த கிராக்கன் உள்ளேருந்து ஒரு வேல் வந்து வெளியே வருது. அது வந்து சாட்டு இருக்குது போலகுது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கரண்ட் வழியாக கீழே போகுது, கிராக்கனும் போகுது. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம லூஃபி, ஜோரோ, சாஞ்சி 3 பேருமே கப்பல் கூட இல்லை, தனித்தனியாக இருக்கிறானுங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கரண்ட் இழுத்துன்னு கீழே வந்து அவங்கள தள்ளுது. அண்ட் 1000 சன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம உசப் வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறான். இதே மாதிரி தான் வந்து எல்லாம் இருந்திருப்பாங்க மயக்கமாக. அதுக்கடுத்து அவங்கெல்லாம் முன்னாடி வந்து முடிச்சுக்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உசப் வந்து முழிக்கிறான். ஸோ அவன் வந்து முழிச்சு பார்க்குறப்ப எல்லாம் திரு முடிச்சுனுங்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப லூஃபி, ஜோரோ, சாஞ்சியை வந்து காணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. இவன் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு கத்துறான். பட் அவங்களால சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தேட முடியல, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அதுதான் ஆழ்கடல். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுங்கிறப்ப சரி என்கிட்ட வந்து லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக் இருக்குது, இல்லை வந்து ஒரு பவர் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ராங்கி அதை யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அவன் வந்து கண்ணாடி போட்டுக்கிறான்ல, கண்ணாடியை கட்டுறான். எல்லாருமே வந்து சரி கண்ணுலேருந்து லைட் வர போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தலைவன் என்ன பண்ணுறான்னா நிப்புள் லைட்டுன்னு சொல்லிட்டு நிப்புள்லேருந்து வந்து லைட் அடிக்கிறாங்க. அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. டேய் அப்புறம் எதுவும் அடி கண்ணாடி கட்டினன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சுற்றி வந்து வெளிச்சம் இருக்குது. ஆனால் அவங்கள சுற்றி ஏகப்பட்ட பெரிய பெரிய மான்ஸ்டர் வந்து இருக்குதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பல் எடுத்துக்கின்னு மரியானா ட்ரென்ச் உள்ள போனீங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அங்கே வந்து என்ன பார்ப்பீங்களோ இந்த மெகு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்ஸும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தப்பிச்சு போகிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 4 வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி எபிசோட் 5 ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. இது புது நிமிஷம்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. அண்ட் கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் எடுத்துன்னு போனாங்க, எங்கேயும் இழுக்காமல் இது பண்ணாமல். ஸோ எபிசோட் 4 ரீஅனிமேஷனில் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன்.
சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் ரீஅனிமேஷன் பார்க்காம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ரீஅனிமேஷன் நல்லா இருக்குது மறக்காம போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுங்கள். அண்ட் சப்போஸ் அவங்க பார்த்துன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ரீஅனிமேஷன் எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.